நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் பெண் சிங்கம் அக்கா கீதா ஜீவன் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். நாம் எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணம் நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அவர்களே, பிச்சம்மாள் அவர்களே, சசிகலா அக்கா அவர்களே, சாந்தி அவர்களே, லீமா அவர்களே, ஜாக்குலின் அவர்களே, ஸ்வீட்டா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய லாசர் உள்ளிட்ட தம்பிமார்களே, கழக செயல் வீரர்களே, குமரன் வந்திருக்கிறாரு, நிறைய பகுதியிலிருந்து வந்திருக்கிறார். அவங்க நலத்திட்ட உதவியாக என்ன ஒரு உதவி செஞ்சாலும் அது தேவை உள்ளோருக்கு அந்த உதவி போய் சேர வேண்டும் என்ற உத்தரவுக்கு ஏற்ப இன்னைக்கு நம்ம தம்பிமார்களும் ஒரு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஆகவே தம்பிமார்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை கூறிக்கொண்டு இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிதாகப்படும், அது ஒரு செலவுக்கு உதவும், ஒரு மருத்துவ செலவுக்கு உதவும், அவசரத்துக்கு என் பிள்ளைகளுக்கு உதவுன்ற நினைக்கிற எல்லா தேவையுள்ள பெண்களுக்கும் வழங்குவேன் என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. அது 1,15,00,000 பெண்கள் வாங்குறாங்க, மாதம் 1000 ரூபா கரெக்டாக வாங்கிட்டே இருக்கிறாங்க. அந்த திட்டம் கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இவ்வளோ நெருக்கடி என்ன வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் துணிஞ்சு நின்ன ஒரு வட்ட செயலாளர். அதனால நாங்கள் அவருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. எவ்வளோ இடங்கள் திமுகவுக்கு வந்தாலும் அவர் நிற்பார், நான் இங்கே தான்யா அப்படின்ட்டு நிற்பார். அந்த அளவுக்கு ஒரு செயல் வீரர். ஆனால் தன்னப்ப அவர் வெளியே சொல்லிட மாட்டார், பம்மியே பழகிட்டார். அப்படி தானே நான் கூட சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கமலியக்கா விட்டு நீங்கள் கமலியக்கா மாதிரி போல்டாக இருக்க மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்கன்னு சொல்லுவேன். அக்கா எனக்கு அனுபவம் இத்தனை வருஷம் அப்படின்பார். சரிண்ணா, நானே உங்கள்கிட்ட கற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆகவே அரசியல் அவருக்கு 35 வருஷம் அனுபவம். கெய்சன் தம்பிமார்கள்லாம் இப்பொழுது நம்மளுடைய கழகத்தோடு இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். கழக கொள்கையை அறிந்து கொள்ள வேண்டும். நாமும் அதை கேட்டாற் போல எல்லாரும் எந்த பேதமின்றி தமிழர்களாக ஒன்றிணைவோம். ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணணும்னா நம்ம உதவி செய்யணும், ஒருத்தருக்கு தாங்கணும், ஒருத்தருக்கு உதவியாக இருக்கணும். நம்மிடையே பேதம் இருக்க வேண்டாம், நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று மட்டும் கூறிக்கொண்டு மற்ற எல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும், நான் விவரம் சொல்ல வேண்டியதில்லை. அனைவருக்கும் நம்முடைய இன்று பிறந்தநாள் காணும் நம்முடைய தளபதியார் அவர்கள், நம்முடைய மனு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உதவிகளை உங்களுக்கு வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நலத்திட்ட உதவிகள்